ஹாய்ப்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் காரைக்குடி செட்டிநாடு ஆட்சி சமையல் சேனல்லேருந்து தெய்வானி பேசுகிறேன். இப்போ நம்ம செவரட்டி வாங்கியிருக்கோம்ப்பா. செவரட்டி எப்படி எந்த பக்குவத்தில் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ இது எதுக்கு நல்லதுன்னா, இதில் நிறைய அயன் சத்து இருக்குதுப்பா. குழந்த பிறந்தவங்க, குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் சாப்பிட்லாம்ப்பா. இது ப்ளட்டு உங்களுக்கு 6 பாயிண்ட்டு 7 பாயிண்ட் உள்ளவங்கலாம் மினிமமாக நமக்கு 11 பாயிண்ட் இருக்கணும்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு. நீங்கள் ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் உள்ளவங்களாம் இதை வாங்கி நான் செய்முறை செட்டிநாட்டு செய்முறை இப்படி தான்ப்பா செய்ய போகிறேன். இதேமாரி வாங்கி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளட்டு நல்லா ஊறும்ப்பா. 2 நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் வாங்கி ப்ளட்டு கம்மியாக உள்ளவங்களாம் வாங்கி சாப்பிட்டுக்குங்க. ஆனால் விலை கொஞ்சம் கூட தான்ப்பா. எங்கள் ஊரில் இது 250 ரூபா சொல்லி 200 வாங்கலாம்ப்பா. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். ஆனால் இது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா, ரொம்ப பெனிஃபிட் உள்ளது. அதனால் இதை வாங்கி சாப்பிட்டுக்குங்க. அதுமாரி மென்சஸ் டயத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் பீரியட்ஸ் ஆகாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ப்ளட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் அது வராமல் இருக்கும். நீங்கள் அந்த குழந்தைங்க அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் இதேமாரி வாங்கி கொடுத்து செஞ்சு சாப்பிட வச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மாதம் ஸ்நாயெல்லாம் ஒழுங்காக வந்துடும்ப்பா. நம்ம போவோம்ப்பா, நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு பார்ப்போம்ப்பா. இது சோம்பு, ஜீரகம், வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள், சிக்கன் தூள், வீட்டு மசாலாத்தூள், ரெட் சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், காஷ்மீர் மிளகாத்தூள். இது உப்பு. இது பெருவெங்காயம் என்ன 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. இப்போ சின்ன வெங்காயமும் நிறையா போட முடியாதுல்ல, அதனால் சின்ன வெங்காயம் ஒரு 20-25 எடுத்துக்கிட்டு ஒரு பெருவெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம்னா, செவரட்டி மேலே உள்ளதெல்லாம் எடுக்கிறது. நம்ம இப்படி எடுத்தோம்னா ரத்தம் வந்துடும்ப்பா, எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இதை என்ன செய்யணும்னா, ஒரு 7 நிமிஷம் 8 நிமிஷம் இதை நல்லா பாயில் பண்ணி அவிச்சு எடுத்துக்குவோம். எடுத்தோன்னா அதில் இதுமாரி மேலே உள்ள தோல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அழகாக நம்ம உரிக்கி வந்துடும்ப்பா. ஆறினோன்னா எடுத்துக்கிட்டு நறுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிச்சு செய்முறை என்னன்னு சொல்கிறேன்ப்பா. ஓகேவாப்பா? இது 8 நிமிஷம் பாயில் ஆகணும்ப்பா. பாயில் ஆகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, இது 8 நிமிஷம் வரணும் பாயில் ஆகணும். ரொம்பவும் வெந்துடக்கூடாது, ரொம்ப வேகாமல் இருந்தாலும் தோல் உரிக்க வராது. நான் ஒரு 8 நிமிஷம் தான் இருக்குது கணக்கு, அதுக்குள்ளேயும் வெந்துடும். வெந்தோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாருங்கப்பா, நம்ம சோம்பு, சீரகம், வரமிளகா 4-5 கிள்ளி போட்டிருக்கோம். உரப்புக்கு இதெல்லாம் தேவைன்னா நீங்கள் போட்டுங்கப்பா. இதெல்லாம் தேவைன்னா இதெல்லாம் போட்டுங்க, இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம்ப்பா. நான் இதேமாரி செய்கிறேன் பாருங்கள். இது இல்லாமல் இதேமாரி தனியாக கூட இந்த பெப்பர் தூள் உங்கள்கிட்ட காமிச்சு மறந்துட்டேன். பெப்பரை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருக்கோம்ப்பா. அந்த பெப்பர் தூள் போட்டுருக்கேன். ஒரு 5-6 வரமிளகா எடுத்திருக்கேன். ஆனால் இப்படி தான்ப்பா பண்ணுறது. இதுதான் நிறைய செட்டிநாட்டு பக்கம் இதுதான் பண்ணுவாங்க. பெப்பர் தூள் நிறையா போட்டுக்குவாங்க, வரமிளகா போட்டுக்குவாங்க. மிளகாத்தூள் வேணும்னா உங்களுக்கு அதுமாரி செஞ்சு காமிக்கிறேன். அதேமாரி ஒரு நாள் அதேமாரியும் செஞ்சு காமிக்கிறேன் மிளகாத்தூள் போட்டு. இப்போ போட்டுட்டு இந்த வெங்காயத்தை அது வேகணும்ப்பா. நறுக்கி போடுவோம், அது வெந்துக்கிட்டு இருக்கு. புரட்டி 8 நிமிஷம் வேக போட்டிருக்கேன். அதுக்கு இது செய்யணும்ப்பா. நல்லா வேகட்டும். உப்பு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கணும். நான் செட்டிநாட்டு மரப்படியே உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். நாங்கள் அந்த தூள்லாம் சேர்க்க மாட்டோம். கொஞ்சம் உப்பு, வெங்காயம் வதங்குறதுக்கு. இப்போ உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. பெப்பர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுங்க. நான் சீரகம், மஞ்சத்தூள், பெப்பரு எல்லாம் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அந்த தூள் கொஞ்சம் முதல்ல போட்டேன், மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்குவோம். இது பெப்பர் தூள் பாது. மிளகுத்தூள் எழுதி வச்சுக்கோங்க. இது பெப்பர் தூள். இதையுமே நம்ம போட்டுக்கோங்க. கொஞ்சம்
கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்கப்பா. நல்லா வதங்கணும்ப்பா அது. இப்போ வந்து இது வந்து நீங்கள் பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். நிறையா போட்டுறக்கூடாது, இது நல்லா இருக்காது. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்ததுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுங்க. இது நல்லா வதங்கி நல்லா இதாகும். இப்போ வந்து வெந்துருச்சுப்பா. உங்களுக்கு நறுக்கிட்டு அதை காமிக்கணும். நறுக்கிட்டு சுவரட்டி வெந்துருச்சு. அதை நறுக்கி பீஸ் பீஸாக எடுத்து இதில் போட வேண்டியதான்ப்பா. நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த கண்ணாடி பாத்திரம் நல்லா வெந்தது இருக்கணும் பாருங்கள். இதேமாரி இருந்தோம்னா நம்ம வந்து சுவரட்டியை போட போகிறோம். போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லாயிருக்கும். இதுமாரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும்ப்பா. இது எந்த தூளுமே நான் சேர்க்கலை. வெறும் கரம் மிளகா, கொஞ்சோண்டு வந்து மிளகு பெப்பர் தூள், கொஞ்சம் மிளகு சீரகம் தூள், இது 2 தான் போட்டிருக்கேன். மிளகா போட்டிருக்கேன். உரப்பு இப்படி தாங்க செய்வாங்க செட்டிநாட்டு பக்குவப்படி. நான் அது உங்களுக்கு எதுக்கு காமிச்சேன்னா, இதையுமே போட்டால் உங்களுக்கு உரப்பு வேணும்னா அது தேவைன்னா போட்டுக்கங்க. இது வந்து உங்களுக்கு உரப்பு தேவைன்னா நான் இதுமாரி எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் பாப்பா சொன்னிச்சு, நீங்கள் இதே மாதிரியே பண்ணணுமா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொன்னிச்சு. நீங்கள் பண்ணுறபடி நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதேமாரி வீட்டுத்தூள், கொஞ்சம் வந்து சிக்கன் தூள், கொஞ்சம் வந்து காஷ்மீர் தூள், இது 3ஐயும் வேணால் போட்டுக்கோங்க. இது செட் நான் இதேமாரி பண்ணியிருக்கேன் பாருங்கப்பா. இதேமாரி இந்த மேலே உள்ள தோலை வந்து இப்படி அழகாக துடிக்கி வரும் பாருங்க. நான் சுடுது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மேலே உள்ள தோல் சும்மா உரிச்சிங்கன்னா வரவே வராது. இதெல்லாம் பிச்சுக்கிட்டு ரத்தமாக ஊற்றிடும். நமக்கு வேஸ்ட்டாக போயிடும் வாங்கினதெல்லாம். இதெல்லாம் அதிகமாக கொடுத்து வாங்குறவங்கள வேஸ்ட் ஆகாமல் பண்ணணும்ல நம்ம. அதனால் இதை வந்து இப்படி மேலே உள்ள தோலை பூரா எடுத்துடணும்ப்பா. இதேமாரி நறுக்கிக்கிங்கப்பா. மேலே உள்ள தோல் ஓரளவு வந்துருச்சு. எல்லாமே சின்ன சின்ன தோலாக உள்ளதை இப்படி எடுத்துக்கங்க. அது 10 நிமிஷம் வேக போட்டாச்சுப்பா. பாருங்கள் வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் போட போகிறோம். வெங்காயம் இதெல்லாம் நான் வதக்கி வச்சுப்போங்க. அதில் போட்டுட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடய நல்லா வேகணும் பாரு. கொஞ்சோண்டு உப்பு பார்த்தோம்னா கொஞ்சோண்டு போட்டுக்குவோம்ப்பா. உப்பு லைட்டாக தான் நான் போட்டேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த அளவு இருந்தால் போதும்ப்பா. இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். நல்லா வந்தோன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் பாருங்கப்பா. நல்லா தண்ணி நல்லா இழுக்கணும். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது 10 நிமிஷத்தில். எப்படி இருக்குன்னா இந்த வெங்காயமும் இந்த இதுவும் சேர்ந்து வேந்தாதான்ப்பா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா, வெங்காயம், இந்த சின்ன வெங்காயம்லாம் போடுறது இந்த டேஸ்ட்டுக்கும் சரி சத்துக்கும் சரி 2க்கும் ரொம்ப நல்லா இருக்கும்ப்பா. இது வந்து ரொம்ப சத்துள்ள சுவரொட்டி. சரிப்பா, நான் அவங்க நல்லா இதாகட்டி காமிக்கிறேன் பாருங்க. இஞ்சி நல்லா வெந்துருச்சு பாருங்கப்பா. செட்டிநாட்டு சுவரொட்டி பாருங்கப்பா எப்படி நல்லா வெந்திருக்குன்னு. இதே மாதிரி தான்ப்பா பக்குவம். இதேமாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து இது ரொம்ப அயன் சத்து உள்ளதுப்பா. இதையும் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் என்னன்னு சொல்லுங்கள். இந்த சுவரொட்டி வந்து ரொம்ப நல்லதுப்பா உடம்புக்கு. இதை வந்து நம்ம தூவி அரைக்கிறோம். கண்டிப்பாக வாழ்க்கை ரொம்ப